ரொம்ப நாள் கழிச்சு வந்து குளத்தூர்லேருந்து வாங்கியிருக்கேன். முன்னெல்லாம் வந்து குளத்தூர்லேருந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளுக்கு ஒருக்க 15 நாளுக்கு ஒருக்க வந்து நிறைய வீடியோ போடுவேன் பழைய சம்திங் விஷயம் சேனலில். ஸோ இந்த சேனலில் பெருசாக அந்த மாதிரிலாம் போட்டது கிடையாது. ஸோ என்ன வாங்கியிருக்கேன், அதை எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன், அதெல்லாம் என்ன ரேட்டு, எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து பலூன் மாலி இருக்குது, ஸ்டிம்ப்பு, பீட்டாஸ் வந்து எனக்கு கிடையாது, ஒரு தலைவருக்கு அது பீட்டா. அதுக்கப்புறம் கவர் வாங்கியிருக்கேன், ஃபுட்டு, இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. என்னன்றதை அப்படி பார்ப்போம் லைனாக. ஸோ முதல் வந்து பலூன் மாலி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது சரிங்களா. ஒன்றுத்தில் வந்து மேலுக்கு டாட்டடாக இருக்கும், இன்னொன்றுத்தில் ஃபீமேலுக்கு டாட்டடாக இருக்கும். ஒரு 2 பிளைனாக இருக்குது சரிங்களா. டாட்டடானது வந்து இந்த சைஸ், இது வந்து ஸ்மால் சைஸு, ஒரு 2 சென்டிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் வரும் இது. ஸோ 2 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் வந்து எனக்கு கலரேஷன் கம்மியானதாக இருந்துச்சு, பெரிய சைஸில் நிறைய இருந்துச்சு. பட் நான் எனக்கு சின்னதாக தேவைன்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கிறது வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இதை வந்து வந்து மெட்ராஸ் அக்வேரியத்தில் பார்த்தேன். ஒரு வருஷம் முன்னாடி அந்த கடையில் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அங்கே பார்த்தேன் டாட்டடாக வந்து பலூன் மாலிஸ் நல்லா இருந்துச்சு. டைலுமே வந்து அந்த மூன் ஷேப்பில் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கலாம், பட் மாலிஸ் வந்து நான் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க மாட்டேன், அதனால் எனக்கு தெரியலை. ஸோ அப்போத்துலேருந்து வாங்கணும்னு நினச்சி இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதுங்களை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு ப்ரீட் எடுக்கலாம் அப்படின்னு தான் ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். ட்ரை பண்ணது கிடையாது, செட் ஆகுமா இதுங்களுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல, பண்ணால் தான் தெரியும். ஸோ இதுங்களை எந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட போகிறேன்னா, இப்போ இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான். இதில் வந்து ஒரு 2-3 கப்பி தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாம் சேல் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதுங்களை வந்து போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். சின்ன சைஸுங்க தான், இது இன்னும் கொஞ்சம் வளரணும், ப்ரீட் பண்ணுற சைஸு, பட் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம அப்படியே ஸ்டிம்பை பார்ப்போம். ஸோ இதில் வந்து எல்லோ ஸ்டிம்ப் இருக்குது, ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டிருக்காங்க, அதுங்க பிடிச்சிட்டு நிற்கணுன்றதுக்காக வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டிருக்காங்க. மொத்தம் 6 ஸ்டிம்ப் எடுத்திருக்கேன். மாலி வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாப்புல, க்ரீன் அக்வாவில் எடுத்திருந்தேன். ஸோ அது ப்ரைஸ் எனக்கு தெரியலை. இது வந்து ஸ்டிம்ப் பேர் வந்து 80. இதில் வந்து நிறைய ஸ்டிம்ப் வச்சுருந்தார். ஆரஞ்சிலே ஒன்று இருந்துச்சு, பிளாக்கு, ப்ளூ, ரெகுலராக கிடைக்கிற ப்ளூ, ரெட்டெலாம் இருந்துச்சு. எனக்கு எல்லோ கொஞ்சம் பிடிக்கும், அதே மாதிரி எல்லோ வந்து நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சு. ஸோ ப்ரீடிங்க்கு வந்து எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இதுங்களை சரியாக ப்ரீட் பண்ண டேங்க் இல்லை. பீட்டா ஃப்ரைஸ் கூட பிளான்டட் டேங்க்கில் போட போகிறேன். ஏற்கனவே அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ப்ரீட் ஆகாதுங்க. ப்ரீட் ஆகி வந்து ஸ்டிம்ப் குட்டி போட்டுச்சுன்னா பேபிஸ் வந்து அதில் சாப்பிட்ரும். ஸோ அதனால் இப்போதைக்கு ப்ரீட் பண்ண மாட்டேன். குட்டி இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பீட்டாஸ் அதிலேருந்து எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஸ்டிம்ப்புக்குன்னு பிளான்டட் டேங்க்கை நான் கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்க போகிறேன். எல்லோ ஸ்டிம்பை ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போம். ஸ்டிம்ப் எல்லாமே அவர்கிட்ட வந்து பேர் 80 தான். ஸோ அடுத்து வந்து பீட்டாஸ் 2 இருக்குங்க. இது வந்து குரோன் டைலு. ஸோ குரோன் டைல் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, எனக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக பிடிக்காது. இதை வந்து யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூட அந்த ஃப்ரெண்டோட பையன் தான் வாங்கியிருக்காப்புல. ஸோ ப்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேராக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது மேல் வந்து 100க்கு வாங்கணும். ஃபீமேலு மஸ்டர்ட் கேஸ் ஃபீமேலு. இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபீமேல் கிடையாது, அதனால் இருக்கிற ஃபீமேல்லே நல்ல ஃபீமேலாக பார்த்து ஒன்று குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, டெட்ராபிட்ஸ். ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுதான் வந்து பீட்டாஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து அந்தளவுக்கு எதுவுமே நான் கலெக்ஷன் பண்ணுறதில்ல, ப்ரீடும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஃபுட்டே நான் டெட்ராபிட்ஸ் இல்லாமல் நார்மல் மைக்ரோ பில்லட் வந்து அக்வாரம் ரெமடிஸ் வச்சுருந்தேன், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து போட்டுட்ருந்தேன். இப்போ திருப்பி வந்து ஒயில்டு பீட்டாஸ் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு சில ஒயில்டு பீட்டா வந்து பார்த்து வச்சுருக்கேன், எடுப்பேனான்னு தெரியலை. ஸோ அதனால் ப்ரீட் பண்ணேன். குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா இது போடுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத்து கிடைக்கும். அதனால் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த டெட்ராபிட்ஸ் நானே வந்து எடுத்திருக்கேன். நார்மல் பில்லட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இது ரெகுலராக எடுக்கிற பில்லட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், அக்வா பிளான்ட் ஃபெர்டிலைசர். ஸோ இதை வந்து நான் பிளான்டட் டேங்க்குக்காக வாங்கியிருப்பேன் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் பிளான்டட் டேங்க்குக்காக இதை வாங்கலை. என்ன வேணும்? இதானவா? இது வந்து பிளான்டட் டேங்க்காக வாங்கலை சரிங்களா. ஸோ டாஃப்னியா கல்ச்சர் வந்து நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நிறைய கிராஷ் ஆகுது. கல்ச்சரும் வந்து மேலே தான் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோடய டாஃப்னியா கல்ச்சரு. அந்தளவுக்கு வந்து நிறைய பெருகலை. இதில் வந்து ஆல்கேஸ் முன்னே நிறைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் க்ரீனிஷாக தான் தெரியுது. முன்னே வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு, நிறைய ஆல்கேஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய விதமாக வந்து ஆல்கேஸை வளர்க்க என்னென்னமோ பண்ணேன். ஏர் பம்ப்லாம் வச்சு பார்த்தேன், ஆல்கே வந்து க்ரோ ஆகுதான்னு செக் பண்ணேன்.
ஜூம் பண்ணாலும் ஆல்கேஸ் வந்து காலி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபெர்டிலைசர் வாங்கி போட்டு பார்ப்போம் ஆல்கே வளருதா அப்படின்னு தான் பார்க்கலாம் தான் ஃபெர்டிலைசர் வாங்கியிருக்கேன். பிளான்ட்டோட ஃபெர்டிலைசரு அவரே வாங்குறப்பயே வந்து அவரே கொஞ்சம் தினுசாக தான் யோசிச்சார். இருக்கிறதுலே கொஞ்சம் சீப்பான ஃபெர்டிலைசராக பார்த்து வாங்கியிருக்கேன். ஏன்னா ஆல்கேக்கு போயிட்டு டாஃப்னியாவுக்கு போயிட்டு நிறைய செலவு பண்ண முடியாது. வேலை செய்துனா செலவு பண்ணலாம், பட்டு வேலை செய்தான் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ஃபெர்டிலைசர் வச்சுருந்தேன், அது அந்தளவுக்கு நல்லா இல்லை, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு போல் 1 இயருக்கு மேலே வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஒரு புது ஃபெர்டிலைசர் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், வாங்கின எல்லாமே வந்து காமிச்சிட்டேன். அப்புறம் ஃபைட்டரோட கவர் வாங்கினேன் பேக்கிங்க்கு, மீன் பேக் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு. அது ஒன்றும் அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ் இல்லை. ஸோ வளர்க்குறதுக்கு அப்படின்றப்ப இதெல்லாம் தான். ஃபைட்டருமே எனக்கு வாங்கலை. எனக்கு இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரிம்ப் இப்போ கொஞ்ச நாளைக்கு சும்மா தான் இருக்க போகுது பீட்டா டேங்க்கில். எனக்கு இந்த மாலி தான் இப்போதைக்கு ப்ரீடு எடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா கப்பியே வந்து பாக்ஸில் போட்டு நிறைய இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து மாலியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ ஒன்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டு நல்லா தெரியுமா தெரியாது, தெரியுற மாதிரி கை வலிக்குதா? நீ என்னடா கையில் என்னடா பண்ணுற? உன்னை எவன் கையில் என்ன பண்ண சொன்னா? கை வலிக்குதா? இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். தலை 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 பக்கத்தில் எங்கேயோ போயிட்ட. அப்படியே இப்போ தலை இருக்கு பாரு, அப்படி தான் இருக்கணும். எதனா போஸ் கொடு, ரோபோட் மாதிரி நிற்கிற. கொஞ்சம் பக்கத்தில் வா, இங்கே பாரு. பேய் மாதிரி பாரு, பைத்தியம் நினச்சிடாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த சைடு திரும்பி பாரு நல்லா.